வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. மாற்றம் ஒன்றுதான் உலகில் மாற்றம் இல்லாதது. நம்முடைய உலகம் தற்போதைய நிலையை அடைவதற்கு பலவிதமான மாற்றங்களை சந்தித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலும் அவன் ஏராளமான மாற்றங்களை சந்திக்கிறான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகில் நிலையானது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த மாற்றம் நேரிடும் பொழுது அதன் விளைவுகளையும் மனிதன் சந்திக்க வேண்டியதாகிறது. நம்முடைய நாட்டின் ₹1 மதிப்பு $1 நிகரானால் நம்முடைய நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி ஒரு வீடியோ தொகுப்பில் வந்த சில அற்புதமான தகவல்களை தமிழ் மோஜோ வியூவர்ஸிற்காக இப்பொழுது நாம் தொகுத்து வழங்குகிறோம். பெரும்பாலான இந்திய குடிமகன்களின் ஆசையாக ₹1 மதிப்பு $1 நிகராகுமா என்று இருக்கிறது. ஆனால் இது நடந்தால் இதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி இப்பொழுது நாம் காண்போம். ₹1 மதிப்பு $1 நிகரானால் இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்று சொல்லப்படும் சர்வதேச சந்தையில் பொருட்களின் விலை மலிவாகிவிடும் என்பதால் இந்தியர்கள் பொருட்களை வாங்குவது மிகவும் எளிதாகிவிடும். ஆகையால் விலை மலிவின் காரணமாக இந்தியாவில் இம்போர்ட்ஸ் என்று சொல்லப்படும் வெளிநாட்டு இறக்குமதி அதிகமாகும். இது நாட்டிற்கு நன்மை விளைவிப்பதாக உள்ளது. அதிலும் லக்ஸுரி கூட்ஸ் என்று சொல்லப்படும் விலை உயர்ந்த பொருட்களை இந்தியர்கள் வாங்குவது மிகவும் எளிதாகிவிடும். உதாரணமாக iPhone 6 மொபைல் போனின் விலை ₹650 மாறிவிடும். இம்போர்ட்ஸ் என்று சொல்லப்படும் வெளிநாட்டு இறக்குமதி பொருட்களின் விலை மிகவும் குறைந்து இறக்குமதி அதிகமாவதால் பெட்ரோல் போன்ற பொருட்களின் விலை நமது உள்நாட்டில் மிகவும் குறைந்துவிடும். இதனால் நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்று சொல்லப்படும் போக்குவரத்து செலவுகள் கணிசமாக குறைந்துவிடும். இது அனைத்தும் நாட்டிற்கு நன்மை விளைவிப்பதாக உள்ளது. ஆனால் ₹1 மதிப்பு $1 நிகரானால் இவைகளை தவிர்த்து வேறு சில விளைவுகளும் நிகழக்கூடும். அவைகளை பற்றி இப்பொழுது நாம் காண்போம். எக்ஸ்போர்ட் என்று சொல்லப்படும் வெளிநாட்டு ஏற்றுமதியின் விலைகள் உயர்ந்துவிடும். இந்திய பொருட்களின் விலைகள் மற்ற உலக நாடுகளை ஒப்பிடுகையில் உயர்ந்து இருக்கும். இதனால் சர்வதேச சந்தையில் இந்திய பொருட்களை தவிர்த்து விலை மலிவின் காரணமாக வேறு நாடுகளின் பொருட்களை வாங்குவது அதிகமாகும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வது மிகவும் குறைந்துவிடும். இதற்கு முக்கிய காரணம் லேபர் காஸ்ட் என்று சொல்லப்படும் தொழில்முறை செலவுகள் உயர்ந்துவிடும். இதனால் வெளிநாட்டு நிறுவனங்களின் கவனம் வேறு நாடுகளின் பக்கம் திரும்பும் வாய்ப்பு உள்ளது. இந்தியாவின் 60% பொருளாதாரத்தில் பங்கு வகிக்கும் ஐடி செக்டார் மற்றும் சர்வீஸ் செக்டார் என்று சொல்லப்படும் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் தொழில் துறைகளின் முதலீடுகள் முற்றிலுமாக நிறுத்தப்படும். இந்த துறைகளில்தான் இந்தியாவின் 27% வேலைவாய்ப்பும் உள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்தியாவிற்கு கொடுக்கப்படும் அவுட் சோர்சிங் போன்ற வேலைகள் நிறுத்தப்படும். இந்திய நாட்டின் நிறுவனங்களே தொழிலாளர்கள், பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியிருப்பதால் இவைகள் வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. இதனால் நாட்டின் பொருளாதாரம் கவிழும் வாய்ப்பும் உள்ளது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.